என் தங்கமே, உன் அப்பன் கருப்பன் இன்று தனியாக வந்துவிடவில்லை. என் குழந்தையை, நான் என்னோடு ஒரு பெண்மணியை அழைத்து வந்திருக்கின்றேன். இன்று இந்த பெண் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும் என்பதற்காக வந்திருக்கின்றாள். என் குழந்தையை, எத்தனையோ செய்திகளை இந்த கருப்பன் சொல்லும் பொழுதெல்லாம் என்னவென்று கேட்டாயல்லவா? இன்று உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பற்றி உனக்கு சொல்லிவிட வந்திருக்கின்றேன். அது உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். அசுர வெற்றியை உன் வாழ்க்கையாக்கி தர வந்திருக்கின்ற இந்த கருப்பனின் அன்பை புரிந்து கொள்ளாமல் சென்று விடாதே. என் குழந்தையை, உனக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பது எல்லாம் ஒருபுறம் இருக்க, இப்பொழுது உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என்னவென்று கவனத்தில் கொண்டு உனக்கான வெற்றியை நீ உறுதி செய்யும் நேரம். அத்தனை விஷயங்களிலும் உனக்கு வேண்டிய நம்பிக்கையை நான் நிறைவாக கொடுக்க வேண்டி வந்திருக்கின்றேன். கருப்பன் இத்தனை நாளுமே உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருந்த வேலைகளில் எல்லாம் நான் ஒவ்வொன்றையும் உனக்கு எடுத்துச் சொல்லும் காலம், இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே நீ சரியாக என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டாய். எதையுமே என் பிள்ளை விட்டுவிடவில்லை. எந்த விஷயத்தையுமே என் பிள்ளை நீ தவிர்க்கவில்லை. உனக்கென்று கருப்பன் வந்துவிட்ட பிறகு எதை பற்றியும் என் குழந்தை வருந்தவும் இல்லை. உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதும், உனக்காக எந்த சூழ்நிலையிலும் நான் வருகிறேன் என்பதும் நீ புரிந்து கொண்ட விஷயமாக இருக்கும் பொழுது, இனி என் பிள்ளை எந்த நேரத்திலும் எதற்காகவும் நீ கலங்க மாட்டாயல்லவா? உனக்கென நான் வேண்டி விரும்பி நிற்கின்ற எல்லா நிலையிலும் உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை கொடுத்திட்ட ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். இத்தனை காலமும் என் பிள்ளை பட்ட அவமானங்களும், இத்தனை காலமும் என் பிள்ளை பட்ட கஷ்டங்களும் என்னவென்று நான் அறிவேன். உனக்கு நடந்திட்ட ஒவ்வொரு சோதனைகளும் துன்பங்களும் இனி உன்னை கடந்து நல்லபடியாக வாழ வைக்கச் செய்ய வேண்டும் என்பதனை மறந்து விடாது. இந்த கருப்பனுக்கு தெரியும் என் பிள்ளைக்கு இப்பொழுது வாழ்க்கையில் என்ன உதவி தேவைப்படுகிறது என்று. என் குழந்தையை, கருப்பனால் உனக்கு ஒரு விஷயத்தை நடத்தி கொடுக்க முடியும் என்ற ஒரு எண்ணம் உனக்குள் வந்துவிட்ட பிறகு நீ எப்பொழுதுமே கலங்கி நிற்காதே. நான் இருந்து உனக்கு எல்லாவற்றையும் சரியாக நடத்தி கொடுக்க முன் வந்து கொண்டே இருப்பேன். கருப்பன் முன்னின்று எந்த விஷயத்திலும் உனக்கு கை கொடுத்து தூக்கி விடுவேன் என்பதனை மறந்து விடாதே. என் பிள்ளையே, ஒரு விஷயம் எப்பொழுதும் உனக்கு தெளிவில் இருக்க வேண்டும். நம்மை சுற்றி ஒரு உண்மைகள் வெளிவரும் பொழுது, நம்மை சுற்றி ஒரு விஷயம் நடக்கும் பொழுது, அதனை என் பிள்ளை நீ கவனமாக ஏற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும். நீ கடந்து வந்த விஷயங்கள், நீ தெளிய வேண்டிய விஷயங்கள் என்று இந்த வாழ்க்கை பல விஷயங்களை எப்பொழுதுமே உனக்கு தந்து கொண்டுதான் இருக்கின்றது. கருப்பன் முன்னால் நிற்கிறோம். கருப்பன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்கிறோம். அப்படியானால் நமக்குள் எத்தனை தைரியம் இருக்கிறது! நாம் எந்த தவறும் செய்யாததனால் தானே இந்த கருப்பனின் முன்னால் வந்து நிற்கின்ற பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கின்றது. என் குழந்தையே, முதலாவது ஒரு விஷயத்தை புரிந்து கொள். சிவனை மனதார வணங்குகின்ற பிள்ளைகள் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை அடைவார்கள். அது அவர்களின் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அவர்களுக்கு நடக்கும். முழுமையான நம்பிக்கை கொண்டு அவர்கள் அதனை செய்ய வேண்டும். தனக்குள் இருக்கின்ற எண்ணங்களை கொண்டு அதனை அவர்கள் வாழ்க்கையாக மாற்றிட வேண்டும். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிருந்த கோடியே. ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய.
என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்டதி, என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரோ, என்னிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டனே. ஓம் நமச்சிவாய, ஓம் ஓம் நமச்சிவாய என்று என் குழந்தை மனதார மனமுருகி நீ பாடுகின்ற நேரம் சிவனின் அருள் உனக்குள் இருப்பதை உன்னால் உணர்ந்துவிட முடியும். நீ நினைக்கலாம், கருப்பன் எதற்காக இன்று இதையெல்லாம் நமக்கு சொல்கிறார் என்று. என் பிள்ளையே, அத்தனைக்குமான தெய்வன் அந்த சிவன். சிவனையன்றி இங்கு எதுவும் அசையாது, அப்பனன்றி இங்கு எதுவும் நடக்காது. அப்படி இருக்கும் பொழுது நான் சொல்வதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம். என் பிள்ளையே, நல்ல நேரங்கள் நல்ல வாய்ப்புகள் எப்பொழுதும் உனக்கு கிடைக்கும் பொழுது அந்த நேரங்களை உன் வசமாக்கி கொள்ள வேண்டும். இன்று உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்க நினைக்கிறதோ அது சிவனை அன்றி வேறு யாராலும் அறிந்திட முடியாது என்பதைத்தான் நான் உனக்கு சொல்ல நினைக்கின்றேன். இன்று உனக்கு மிகப்பெரிய உதவியோடு உன்னை தேடி வரக்கூடிய ஒருவரை நான் நிச்சயமாக என்னவென்று உனக்கு சொல்லிவிட வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, நீ இல்லாத பொழுது உன்னை பற்றி தவறாக பேசி அது உன் காதுகளுக்கு வருமேயானால் அதை பற்றி அவர்களிடம் கேட்டுக்கொள்ளாதே. ஏனென்றால் உன் முகத்துக்கு முன்னால் பேசினால் கர்ம விளைவினை நிச்சயமாக அவர்கள் சந்திக்க நேரிடும் அல்லவா? அதை அவர்கள் தெரிந்ததனால் தானே அதை செய்யாமல் இருக்கிறார்கள். என் குழந்தையே, அதனால் எதையுமே கண்டுகொள்ளாதே. பேசுகின்றவர்களை பற்றி கிடைத்த இந்த வாய்ப்பினை எண்ணி சந்தோஷப்படு. இப்படி ஒரு வாய்ப்பு உனக்கு கிடைத்ததை எண்ணி பெருமகிழ்ச்சியோடு இரு. என் குழந்தையே, எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயங்களையும் தன்னால் மட்டுமே சாதிக்க முடியும் என்பதனை நீ நினைக்கக்கூடாது. நீ நினைத்தால் பலராலும் இந்த வாழ்க்கையில் இந்த விஷயங்களில் தான் நினைத்ததை போன்ற ஒரு மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக பெற்றிட முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தை, எந்த நேரம் நமக்கு என்ன நடக்கும் என்றாலும் அவை அத்தனையிலும் இந்த வாழ்க்கை மிகப்பெரிய உண்மைகளை உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். மிகப்பெரிய வெற்றியை உனக்கு கொடுக்க வேண்டும். கருப்பன் இருந்து விட்ட பிறகு அதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். நீ நினைத்தது ஒவ்வொன்றும் உனக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். உனக்கு வேண்டியபடி ஒவ்வொன்றும் உனக்கு நடப்பதை நீ என்றும் என்றென்றும் சரியாக தெரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, உனக்கான ஒவ்வொரு விஷயங்களிலும் நான் முன்னின்று உனக்கு எதை கொண்டு வந்து கொடுக்கிறேனோ கருப்பன் அதனை தரமாக கொடுப்பேன் என்பதனை புரிந்து கொள். என் குழந்தையே, வாழ்க்கை கற்றுக் கொடுப்பது எல்லாம் ஒன்றுதான். வெறுப்பவர்களை தேடாதே, விரும்பியவர்களை வெறுக்காதே. வெறுப்பவர்களை தேடினால் காரணம் கூறுவார்கள், விரும்பியவர்களை வெறுத்தால் கலங்கி விடுவார்கள். நீ வெறுக்கவும் வேண்டாம், விரும்பவும் வேண்டாம். அதனால் எதையும் தேட வேண்டிய அவசியமும் இருக்காது. எதன் மீதும் நிச்சயமாக என் குழந்தை ஒரு முழுமையான நம்பிக்கையோடு இருப்பதை விடுத்து எந்த விஷயத்தையும் என் பிள்ளை நீ உன்னுடைய மனதிற்குள் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் ஏற்றுக்கொள்ள பழகு. உனக்குள் எதிர்பார்ப்புகள் இருந்தால் இந்த வாழ்க்கை எந்த ஒரு விஷயத்தையும் உண்மையாக்கி விடாது. உனக்கு நல்லது நடக்க வேண்டும், உனக்கு சந்தோஷம் கிடைக்க வேண்டும். என் பிள்ளையே, எதையுமே எதிர்பாராமல் இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கும் பொழுது அந்த வெற்றியை அந்த ஈசனே உனக்கு கொடுப்பார். நீ எதிர்பார்த்து நின்றாயானால், எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமாக எதிர்பார்த்து நின்றாயானால் நிச்சயமாக ஏமாற்றங்கள் உனக்கு மிஞ்சிவிடும் என்பதனால்தான் அதை உனக்கு நான் என்னவென்று சொல்லிவிட நினைக்கின்றேன். இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட பாடுகள் இனி உனக்கு நிச்சயமான சந்தோஷத்தை உனக்கு நடத்தி தரும். நீ பட்ட கஷ்டங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு நிச்சயமான வெற்றியை நிச்சயமாக நடத்தி தரும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லா சூழ்நிலைகளும் உனதாக வேண்டிய நேரம், இனி அத்தனையிலும் உனக்கு வெற்றி கிடைக்க வேண்டிய நேரம், முன்னின்று என் பிள்ளை நல்ல மாற்றத்தை நீ உணர்ந்திட வேண்டிய நேரம் என்பதனை மறந்து விடாதே. என்றோ இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாக கற்றுக் கொடுக்க தொடங்கிவிட்டது.
கருப்பன் இருக்கும் பொழுது தெய்வத்தின் அருளால் எல்லா விஷயங்களையும் உனக்கு தந்துவிட தொடங்கிவிட்டது. அதனால் என் பிள்ளை, இனி எதையும் யோசித்து நீ வருந்திக் கொண்டிருக்காதே. எதையும் நினைத்து என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே. உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் சரியாகவே உனக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். நான் சொன்ன விஷயம் இன்று உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய வெற்றி நிச்சயமாக உனக்குள் இருந்து மிகப்பெரிய நம்பிக்கையை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மிகப்பெரிய வெற்றியை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலம் என் பிள்ளை தொலைத்ததற்காகவெல்லாம் இனி ஒருபோதும் கலங்கிக் கொண்டு நிற்காதே. இனி உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நிச்சயமாக உனக்குள் நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழ வைக்கும். நிச்சயமாக உனக்குள் இருந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து உன்னை உண்மையான அன்பிற்கு அடிமையாக்கி வாழ வைத்துவிடும். அதனால் உண்மையான அன்பு கிடைக்கும் பொழுது அதனை கைவிடாமல், உண்மையான வெற்றி கிடைக்கும் பொழுது அதை உணராமல் இருந்துவிட்டு அதன் பிறகு எதற்கும் அங்கும் இங்கும் அலைந்து தெரிவதில் எந்த பலனும் இல்லை. என் குழந்தையை, எது உன்னை விட்டு சென்றாலும், அது தனிமையாகச் சென்றாலும், உன்னை தனிமைப்படுத்தினாலும் அந்த இடத்தில் அதன் நினைவுகளும் கண்ணீரும் வலியும் தூக்கமில்லாத இரவுகளும் அதிகமான யோசனைகளும் உனக்குள் தானாகவே வந்துவிடும். என் பிள்ளையே, இதுவெல்லாம் தேவையா? இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையா? உன்னை வேண்டாம் என்று ஒதுக்குகின்றவர்களிடத்தில் எப்பொழுதுமே என் பிள்ளை உன்னுடைய வருத்தத்தை வெளிப்படுத்தாமல் நீயும் அதை விட்டு ஒதுங்கி இருக்க கற்றுக்கொள். நிச்சயமாக உனக்கு நல்லது நடப்பதை நீ புரிந்து கொள்வாய். நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு நம்பிக்கையை கொடுப்பதை நீ என்னவென்று ஏற்றுக்கொள்வாய். கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் உனக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கும் பொழுது அந்த அர்த்தத்தை கொண்டு என் பிள்ளை நீ உனக்கான வெற்றியை பெற்றிட வேண்டி முன்னை வந்து நீ உன்னை சுற்றிலும் நான் கொடுக்கக்கூடிய எல்லாமும் உனக்கு எல்லா உண்மைகளையும் சரியாக எடுத்துச் சொல்லிக்கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, தெய்வத்தின் மீது பாரத்தை போட்டுவிட்டு இறை நம்பிக்கையில் உன்னுடைய கவனத்தை செலுத்திவிட்டு நீ எந்த ஒரு செயலை செய்தாலுமே அதில் உனக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் என்பதனை உன்னால் மறந்துவிட முடியாது. உன் மீது தவறு இருந்தாலும் பரவாயில்லை என் பிள்ளையே. தவறாக காட்டப்பட்டாலும் அவமானம் ஏற்பட்டாலும் உன்னுடைய மனதை அமைதியாக வைத்து இறைவன் மீது முழு மனதுடன் நம்பிக்கை வை. காலம் நீ யார் என்பதனை நிச்சயமாக உணர்த்தும். தைரியமாக இருந்தால் போதும். உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நல்லதாக நடக்கும் என்பதனை என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்வாய். உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் சரியாக உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ நிறைவாக தெரிந்து கொள்வாய். உனக்கு என்ன கிடைத்தாலும் ஏது கிடைத்தாலும் அத்தனையிலும் உன்னுடைய வெற்றி உனக்குள் இருந்து உன்னுடைய மகிழ்ச்சியை நிச்சயமாக வெளிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இந்த சந்தர்ப்பங்களும் இந்த சூழ்நிலைகளும் முன்னின்று உனக்கு வேண்டியபடி எல்லாவற்றையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை முதலில் நீ புரிந்து கொள். இனிமேலும் என் குழந்தை எதற்காகவும் வருந்தி நிற்காதே. கருப்பன் முன்னிற்கும் இந்த நேரம் உனக்கு வெற்றியை உறுதிப்படுத்தி நான் கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் முன்னின்று உனக்கு அத்தனை மாற்றங்களையும் சரியாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி உன்னோடு உனக்கென்று ஒவ்வொன்றையும் சொல்ல நினைக்கின்ற இந்த மனிதர்கள் அத்தனை விஷயங்களையும் உனக்கு கிடைக்காமல் இருக்க என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் சரியாக செய்து கொண்டிருப்பார்கள். அதனால் இந்த நொடி, இந்த நேரம் உன் வாழ்க்கையை உனக்காக மாற்றிக் கொடுக்கும் அதிர்ஷ்டத்தின் நேரம் என்பதனை நீ உணர வேண்டும். நான் என்னோடு அழைத்து வருகின்ற பெண்மணி யார் என்று என் குழந்தை யோசிக்கிறாய் அல்லவா? என் தங்கமே, இன்று இந்த கருப்பன் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரம் சரஸ்வதி பூஜையினுடைய நேரம். என் குழந்தையே, ஏற்கனவே இந்த வாழ்க்கை பல விஷயங்களை உனக்கு சொல்லி தந்தது போல இத்தனை நாட்களும் நவராத்திரி விரதங்களை இருந்திட்ட என் பிள்ளைகள் இன்று 9ஆம் நாள் நிச்சயமாக சரஸ்வதி தாயானவளினுடைய அருளை பெற வேண்டிய நாள். இன்று உன் இல்லத்தில் தாயின் அன்பு நிலைத்திருக்கச் செய்யும் அதிர்ஷ்டத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளான கல்வி,
செல்வம், வீரம் என்று ஒவ்வொன்றையும் உனக்கு கொடுத்து விட வேண்டிய நாட்கள் அல்லவா என் குழந்தையே? அப்படி இருக்கும் பொழுது சரஸ்வதி தாயானவளிடத்தில் இருந்து கல்வியையும் ஞானத்தையும் பெற வேண்டிய நேரம். ஏறக்குறைய இன்றிருக்கின்ற பிரச்சனைகள் இந்த கல்வி என்ற ஒன்றை மட்டும் நாம் ஒருவருக்கு சரியாக கொடுத்து விட்டோமானால் அது அவர்களின் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டும் என்பதுதான் உண்மை. அதனால் நிச்சயமாக உனக்கு நடக்கக்கூடிய இந்த ஒரு வெற்றிக்கு வித்திட இந்த சரஸ்வதி தாயானவளை உன் இல்லத்திற்கு நான் அழைத்து வந்திருக்கின்றேன். இந்த நேரம், இந்த நொடி உனக்கு நடக்கின்ற இந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையை ஒட்டு மொத்தமாக மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னுடைய வாழ்க்கையில் ஒட்டுமொத்த விஷயங்களையும் இது உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்றெல்லாமோ இந்த கஷ்டங்கள் உன்னை தொடர்ந்திருக்கலாம், என்றெல்லாமோ இந்த வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனைகள் தொடர்ந்திருக்கலாம். ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஒரு வெற்றிக்கு நீ முன்னிற்கும் பொழுது அந்த வெற்றி உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வெற்றி உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் சர்வசாதாரணமாகவெல்லாம் எதையுமே உனக்கு செய்து விடுவதில்லை. எல்லாமும் கருப்பனின் சுயநலம்தானே. இந்த கருப்பனுக்கு சுயநலம் என்ன தெரியுமா? என் பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் அவர்கள் விரும்பியது போல எல்லாமும் நடக்க வேண்டும். என் பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் அவர்கள் ஆசைப்பட்டது போல அத்தனை விஷயங்களும் கிடைக்க வேண்டும். அவர்கள் எப்பொழுதும் எந்த நொடியிலும் தன்னுடைய விருப்பத்தை யாருக்காகவும் விட்டு கொடுத்து விடக்கூடாது. யாருக்காகவும் எதையும் தியாகம் செய்து எந்த நல்ல பெயரையும் எடுக்க வேண்டிய அவசியம் அவர்களுக்கு கிடையாது. அவர்களுக்கு கிடைத்திட்ட வாய்ப்புகள் அவர்களுக்கு சரியானபடி வெற்றியை கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த கருப்பனின் ஆசையும் கூட என் குழந்தையே. அதனால் எந்த நிலையிலும் எதையுமே எண்ணி கலங்காது. உனக்கு நான் தரக்கூடிய வெற்றியை நீ உறுதிப்படுத்து. உன்னோடு நான் இருக்கும் நேரங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கு கிடைக்கக்கூடிய உண்மைகளை என்னவென்று தெளிவுபடுத்து. கருப்பன் அத்தனையையும் உனக்கு நடத்தி தரும் நேரம். நீ எல்லா விஷயங்களையும் கவனமாக என்னவென்று பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் என்பதனை மறந்து விடாதே. இனி இந்த நிலை உன் வாழ்க்கையை மாற்றி காட்டும். இந்த சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உனக்குள் இருப்பதை எல்லாம் புரிந்து கொள்கின்ற இந்த கருப்பன் இனி உன் வெற்றியை காணாமல் வேறெங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பனின் அன்பும் நம்பிக்கையும் உனக்கு நிச்சயமாக நீ கேட்கின்ற எல்லாவற்றையும் உனக்கு சரியாக பெற்று கொடுக்கும் என்பதனை மறக்காதே. என் பிள்ளைக்கு என்ன தேவையோ அதை நான் நின்ற இடத்தில் செய்து கொடுப்பேன். நீ கூப்பிட்ட குரலுக்கு உன்னை தேடி ஓடோடி வருகின்ற இந்த கருப்பன் நிச்சயமாக எந்த இடத்தில் உனக்கு என்ன வேண்டும் என்பதனை சரியாக புரிந்து கொண்டு அதை உனக்கு நான் நிறைவுபடுத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே. கலங்காமல் நிற்கும் ஒவ்வொரு இடங்களும் இந்த வாழ்க்கையை உனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. உனக்கானவற்றை எல்லாம் சரியாக என் பிள்ளை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் சர்வ நிச்சயமான அன்பும் நம்பிக்கையும் உனக்கு முழுமையாக கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையை யார் நமக்காக இருக்கிறார்கள் என்று சொல்லி புலம்புவதை விடு. உனக்காக எப்பொழுதும் நான் இருக்கிறேன் என்பதுதான் உண்மை. எந்த இடத்திலும் உனக்காக நான் வருகிறேன் என்பதுதான் உண்மை. உன்னை சுற்றிலும் நான் நடத்தக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனிமேல் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நல்ல மாற்றங்கள் உனக்கு என்ன கொடுக்கும், ஏது கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் நீ எனக்கு நடக்கிறதோ அதையெல்லாம் சரியாக உணர்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. கருப்பன் தருகிறேன் என்பதனை நீ எப்பொழுதும் சாதாரணமாக நினைத்து விடாதே. கருப்பன் தருகின்ற விஷயங்களை எப்பொழுதும் நிறைவாக பெற்றுக்கொள்கிறோம் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நான் எப்பொழுதும் உனக்கு சரிபடுத்தி கொடுக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும். கருப்பன் இனி எந்நாளும் உன் வாழ்க்கையின் நம்பிக்கையானவன் என்பதனை நீ எப்பொழுது உணர்கிறாயோ அப்பொழுது வெற்றியும் உனக்கு தொடர்ந்து கிடைப்பதை நீ புரிந்து கொள்வாய். என்றுமே நான் இருக்கும் வரை உன்னுடைய கவலைகள் எல்லாமுமே
நிச்சயமாக என்னால் உன் வாழ்க்கையிலிருந்து தீர்த்து கொடுக்கப்படும் என்பதனை புரிந்து கொள். கருப்பன் வந்த நாள் உன் வாழ்க்கையின் வெற்றியின் உச்சம் நிச்சயமாக இருக்கும். உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆனந்தம் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். எதையுமே துணிந்து செய், வெற்றியை நீ பரிசாக பெற்றுக்கொள்வாய். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.